வெள்ளித்தேர் நிகழ்வை சிறப்பிக்க கோயில் முன்பு கூடியிருந்த போது மதுரை ஆதீனத்தோடு இணைந்து கோயில் அம்மன் சன்னதி வழியாக உள்ளே நுழைய முயன்ற போது அங்கு காவல்துறை பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை அதிகாரி திரு மாடசாமி என்கிற நபர் வந்து இந்த மாதிரி மஞ்சத்துண்டு அணிந்து வந்து யாரும் கோவிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்தினார். உறவினர்களும் அவரோட வார்த்தையை கேட்டு மஞ்சத்துண்டை கலட்டி எடுக்கிறதுக்குள்ளே ரவுடி பயில்களா உங்களுக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே என்னடா வேலை, நீங்கள்லாம் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒருமையில் பேசி சட்டையை பிடித்து இழுத்து வெளியில் கொண்டு வந்தோம். வெளியில் நின்ற உறவினர்கள் எல்லாரும் வந்து இது மாதிரி ஏன் ரவுடிகள்கிட்ட இது பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க, எங்கள் சைடு ஏதாவது தவறு இருந்தால் சொன்னீங்கன்னா நாங்கள் திருத்திக்கிற போகிறோம், பிடிச்சி இழுத்துட்டு வர வேண்டிய தேவை என்ன அப்படின்னு கேட்டபோது அந்த மரியாதைக்குரிய காவல்துறை ஆய்வாளர் மாடசாமிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே என்னடா வேலை, இங்கே எதுக்கடா வர்றீங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அடித்து தள்ளி பாஞ்சு கிட்டத்தட்ட 10-15 பேரை தள்ளி வெளியில் கொண்டு வந்து அடித்து தள்ளுற மாதிரியான ஒரு சூழலில் கொண்டு வந்து அந்த இடத்த கலவர பூமியாக மாற்றுறாரு. ஆன்மீக தலம் கிட்டத்தட்ட உலகமெங்கும் பரவி இருக்கிற மதுரை மீனாட்சியை வணங்குகிற இந்த ஒரு அமைதியான மண்ணில் வந்து ஒரு அடக்குமுறை அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட அவர் யாரோட தூண்டுதலின் பேரில் அந்த அதிகாரி செயல்பட்டார் அப்படின்னு தெரில. ஏதாவது காரணம் இருந்திருந்தால் அவர் அந்த வேலையை செஞ்சுருந்தா நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருந்திருப்போம். எந்தவித இடையூறுகளும் அசம்பாவிதங்களும் எங்கள் தரப்பினரால் மேற்கொள்ளப்படாத போது, அப்படியான சூழலே இல்லாத போது, சம்மந்தமே இல்லாமல் கழுத்தை பிடிச்சி தள்ளுறதும் சட்டையை பிடிச்சி இழுக்கிறதும் கோயிலில் உங்களுக்கு என்னடா வேலை, நீங்கள் ரவுடி பயல்கடா அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை வந்து அகமுடையார் சமுதாயம்னா ரவுடி பயல்க அப்படின்னு கங்கணம் கட்டி தனக்குள்ளே உள்ள ஒரு ஜாதி வெறியோடு வந்து அவர் செயல்பட்டாருங்கிறது எங்களோட பார்வையாக இருக்குது. இது சார்ந்து நாங்கள் வந்து தொடர்ச்சியாக அகமுடையார் சமுதாயம் வந்து அடுத்தடுத்து கண்டன போராட்டம் நடத்துகிறதாகவும் அந்த அதிகாரியின் மேலே வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கிட்ட வந்து புகார் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கிறதாகவும் மாநில மனித உரிமை ஆணையத்தில் இது சார்பாகனா ஒரு நபர், அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு சமூக அங்கீகாரம் இருக்குது, அவரை சட்டையை பிடிச்சி இழுக்க வேண்டிய ஒரு அக்யூஸ்டை சட்டையை பிடிச்சி பொது வழியில் இழுக்கிறதுக்கான உரிமை கூட காவல்துறைக்கு இன்றைக்கி கிடையாது.